Good evening, my dear students, IQAC lieutenants and leader lieutenants. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக அன்பான இனிய மாலை வணக்கம். நம்ம காலேஜ் கேம்பஸில் அப்பப்போ நான் இங்கங்கே போயிட்டுருக்கும்போது எனக்கு நேராக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நாக்கோட ஃபுல் ஃபார்ம் சொல்லு, ஐக்யூஏசி ஃபுல் ஃபார்ம் சொல்லு அப்படின்னு கேட்குற ஒரு வழக்கம் வச்சுருக்கேன். இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, முக்கால்வாசி பேருக்கு இன்னும் அது சரியாக சொல்ல வரல. அது எப்போ சொல்ல வரும்னா, நீங்கள் உண்மையாகவே இந்த மோட்டிவேஷ்னல் பைட்டில் நான் சொல்லும்போது என்னோட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அவங்க சொல்லட்டும், நம்ம பாட்டு கேட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னா வராது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம டெய்லி பிரயோகம் பண்ணுற வார்த்தைகள் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நான் சொல்லும்போது கூட 2 வாட்டி சொல்லி பழகுங்க. அது வித்தின் நோ டைம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். NAAC, National Assessment and Accreditation Council. IQAC, Internal Quality Assurance Cell. ஒரு வாட்டி சொல்லலாமா? National Assessment and Accreditation Council, Internal Quality Assurance Cell. சரி, இன்னைக்கான கதைக்கு போகலாம். பேசிக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார் ஐக்யூஏசி கோஆர்டினேட்டர் டாக்டர் உமா. ஒரு சின்ன அழகான ஒரு ரிசர்ச் சர்வேயோடைய ஒரு ஃபைண்டிங்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. அதில் அந்த எல்கேஜி யூகேஜி அந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஒரு சரியாக ஒரு பாடத்தில் ஈடுபாடே இல்லாத இருக்காங்க. அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க தானே, அது விளையாட்டாக இருக்குது, ஏபிசிடி கற்றுக்க மாட்டேங்குது, 1 2 3 4 எழுத மாட்டேங்குது. இந்த மாதிரி அந்த டீச்சருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கிளாஸை ஹேண்டில் பண்ணுறது. ஆனால் அவங்க ஒரு ரொம்ப ஒரு பேஷனேட்டான டீச்சர். ஐயோ, இந்த மாணவர்களுக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணுமே, இவங்க இல்லைன்னா எப்படி அடுத்த கிளாஸ்க்கு போவாங்க, இந்த மாதிரி அவங்க ரொம்ப அதை பற்றி கவலைப்படுறாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வத்தை கொண்டு வருது, எப்படி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தருது அப்படின்னு நிறையா யோசிக்கிறாங்க. அப்போ பல புக்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு மெத்தட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாணவர்களுக்கு ஏதோ ஒரு இலக்கை நம்ம செட் பண்ணணும். அந்த இலக்கை செட் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் அங்கே ரீச் ஆக முடியும் அப்படின்னு காமிச்சா ஒரு வேளை ஒர்க் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன மாணவர்கள், இந்த எல்கேஜி யூகேஜி இவங்களுக்கெல்லாம் யாரை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும், அல்லது அவங்கள மாதிரி நம்ம சீக்கிரம் ஆயிடணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, அந்த 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த பசங்க இன்னும் கொஞ்சம் டாலாக இருக்கும். அந்த அண்ணா மாதிரி ஆகணும், அந்த அக்கா மாதிரி ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கலி விரும்புது. அதை இந்த டீச்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு அவங்கள மாதிரி ஆகணுமா, அப்போனா நீங்கள் இதை செய்யணும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெய்லியுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கிளாஸில் அந்த அண்ணா பார்த்தல, அவங்கள மாதிரி நீ சீக்கிரமாக வரணுமா, அப்போனா கிடுகிடுன்னு இதை எழுதணும், அப்போ நான் சொல்கிறத கேட்கணும். ஸோ அவங்க அடிக்கடி இந்த கோலை அந்த பசங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தன்னுடைய அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிறாங்க. முன்னாடி ரொம்ப விளையாட்டு அப்படி இப்படின்னு இருந்தவங்கலாம், உனக்கு அந்த அண்ணா மாதிரி ஆகணுமா இல்லையா, அந்த கிளாஸில் சீக்கிரம் போய் உட்காந்துக்கணுமா இல்லையா அப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு என்ன புரியுதோ இல்லையோ, ஆனால் கொஞ்சம் கவனிக்குது. சரி, முன்னாடி ஒன்றுமே எழுதாத குழந்தை கூட இப்போ 4 ஆல்ஃபபெட்ஸ் எழுதுது. ஸோ இப்படி படிப்படியாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க திருப்பி திருப்பி இந்த கோலை அவங்க மனசில் விதைச்சு பல விஷயங்களை அந்த குழந்தைகளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சர்வே காமிக்குது. இதில் இன்னொரு அழகான விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாணவர்கள் சில பேர் ஃபுல்லாக ஏபிசிடி எழுதுவாங்க, சில பேர் பாதி ஆல்ஃபபெட்ஸில் நின்று போயிடுறாங்க, பாதி நம்பர்ஸில் நிற்கிறாங்க. அப்போ இந்த மார்க்ஸோ கிரேடோ கொடுக்கும்போது இவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு, இவங்களுக்கு ஃபுல்லாக டிக்கு போட்டாச்சு, குட்டு போட்டாச்சு. அந்த ஃபுல்லாக எழுதாத குழந்தைக்கு என்ன பண்ணுறது, தப்பு அதெல்லாம் போடாத அவங்க ஒரு அழகான மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, நாட் எட், இன்னும் தயாராகலை அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு கிரேட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. NY அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா நாட் எட் ரெடி, இன்னும் அந்த கட்டத்துக்கு வரல அப்படின்னு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு கிரேடாக இருக்குது. அதாவது கிடையாது, 0 ஃபெயில் இதெல்லாம் இல்லாத அந்த பசங்களுக்கு இந்த NY போடும்போது
சரி நம்ம இன்னைக்கு ரெடி ஆகல, மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ரெடி ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மெசேஜை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த பசங்க எல்லாமே ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க மாதிரி ஆயிடணும், எப்படியாவது ஆயிடணும், நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அவங்க மாதிரி ஆகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கடகடன் நகர்ந்து வரதுனால பெரிய சேஞ்சை அந்த டீச்சர் அந்த மாணவர்கள்கிட்ட கொண்டு வராங்க. இந்த கதை எதுக்காக சொன்னேன்னு நீங்கள் நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட சூழல் பிரைமரி ஸ்கூலுக்கு பதிலாக அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அந்த செட்டப்லேருந்து நம்ம ஒரு A+ காலேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும்? அந்த A+ தான் நம்மளோட இலக்கு. அப்போ A+ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? A+ ஆகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? இப்படி தான் நான் உங்கள் எல்லாருக்கும் பல விஷயத்த அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். நான் பார்க்கும்போது, நான் பேசும்போது, இந்த மோட்டிவேஷ்னல் பைட்ஸ் வாயிலாக, என்னோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே இந்த கோல் செட்டிங்கை தான் நான் உங்கள் மைண்டில் பண்ணுறேன். A+ ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த A+க்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். புதிதாக இப்போ ஒரு முயற்சி என்ன நம்ம எடுக்கிறோம்? மாணவர்கள் டிசிப்ளின்டாக இந்த 2 பக்கம் ஒரே லைனில் சீராக நடந்து போகணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சேஞ்ச். இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மனசை வைக்கணும், அவ்வளோதான். எப்படியும் எல்லாரும் காலேஜ்குள்ளே நடந்து தான் வர போகிறீங்க. அந்த நடந்து கண்ணா பின்னான்னு போகிறதுக்கு பதிலாக ஒரு ஓரமாக அந்த 2 பக்கமும் கோடு போட்டிருக்கு. அந்த கோட்டுக்குள்ளே ஒரு வரிசையாக நீங்கள் நடந்து போனால் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு A+ கல்லூரி எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும்னு அதை நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த சேஞ்சை எம்ப்ரேஸ் பண்ண முடியும். கரெக்டாக? எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னா எல்லாருக்குமே வெறுப்பு வரும். நீங்களே ஆசைப்பட்டு ஆமாம் இல்லை இது கூட நம்ம பண்ணலைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான கதையை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு மீண்டும் உங்களை கல்லூரியில் சந்திக்கிறேன். நாளைக்கு இந்த இன்குவிசிட்டிவ் இந்தியா அப்படின்னு இந்த ரிப்பப்ளிக் டேக்காக ஒரு இந்தியா பற்றின பல நல்ல விஷயங்களை ஒரு வினாடி வினா மூலமாக பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கான ஒரு முயற்சி தான் அந்த ப்ரோக்ராம். அதில் நல்ல டீம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் ஃபார்ம் பண்ணியாச்சு. 2nd PG ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. 1st PG கிளாஸஸ் இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா வாங்க. இதில் இந்தியா பற்றிய பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மேலும் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும், அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது நல்ல வாய்ப்பு. ஏன்னா பல பேர் நாளைக்கு நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவாக தான் பசங்களுக்கு நிறையா விஷயங்களை நீங்கள் கற்றுத்தர வேண்டிய சூழலில் இருப்பீங்க. அதுக்கான ஒரு நல்ல லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். See you all tomorrow at the college. Have a sound sleep tonight. Take care and bye. Thank you.